விசாரணை இல்லாமல் ஒருவரை கால வரையறையின்றி சிறையில் அடைப்பதை நீதிக்கான கோட்பாடு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. இருப்பினும் உபா எனப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் அதன் கடுமையான பிரிவு 43D5 மூலம் அதைத்தான் செய்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக முதற்கட்ட ஆதாரங்கள் இருப்பதாக அரசு தரப்பு சமர்ப்பித்த ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் திருப்தியடைந்தால் பிணை கிடைப்பதை இந்த பிரிவு கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகிறது. இதனால் மே 18ஆம் தேதியன்று சையத் இஃப்திகார் அந்த்ராபி எதிர் ஜம்முவில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை வழக்கில் ஊபா தொடர்பான வழக்குகளிலும் கூட பிணை என்பதே விதி என்ற கொள்கையை உச்சநீதிமன்றம் வரவேற்கத்தக்க வகையில் மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தியுள்ளது. 5 ஆண்டுகள் 9 மாதங்களுக்கு மேலாக விசாரணை கைதியாக சிறையில் இருந்த அந்த்ராபிக்கு நீதிமன்ற அமர்வு பிணை வழங்கியது. மேலும் ஒரு விசாரணை கைதி விசாரணை முடியும் என்ற எவ்வித யதார்த்தமான வாய்ப்புமின்றி பல ஆண்டுகள் சிறையில் கழிக்கும் பட்சத்தில் எவ்விதமான சட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நீதிமன்ற அமர்வு தெளிவுபடுத்தியுள்ளது. தனி மனித சுதந்திரம் மற்றும் விரைவான விசாரணைக்கான உரிமை ஆகியவை பிரிவு 43D5 விதிகளுக்கு கீழே இருக்க முடியாது என்பதை இந்த தீர்ப்பு வலியுறுத்தியுள்ளது. இதன் மூலம் குர்விந்தர் சிங் மற்றும் குல்ஃபிஷா பாத்திமா ஆகிய வழக்குகளில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுகள் அளித்த தீர்ப்புகளின் தாக்கத்தை நிராகரித்துள்ளது. 2021ஆம் ஆண்டின் KA நஜீப் வழக்கில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய கொள்கையை நீர்த்து போகச் செய்ய இந்த 2 தீர்ப்புகளும் முயன்றன. நஜீப் வழக்கில் நியாயமான காலத்திற்குள் விசாரணை முடிவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத போதும் ஏற்கனவே அனுபவித்த சிறை தண்டனை கணிசமாக இருக்கும் போதும் பிரிவு 43D5 கடுமையான விதிகள் கரைந்துவிடும் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் 3 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய ஒரு கட்டுப்படுத்தும் தீர்ப்பிலிருந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுகள் விலகிச் சென்றிருக்க முடியாது என்றும் தற்போதைய அமர்வு சுட்டிக்காட்டியுள்ளது. தில்லி கலவரத்தின் பெரிய சதி தொடர்பான குல்ஃபிஷா பாத்திமா வழக்கில் உமர் காலித் மற்றும் ஷர்ஜில் இமாம் ஆகியோர் 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த போதிலும் நீதிமன்றம் அவர்களுக்கு பிணை மறுத்தது மட்டுமின்றி 1 வருடத்திற்கு அவர்கள் மீண்டும் பிணை கோரி விண்ணப்பிக்கும் உரிமையையும் முடக்கியது. நஜீப் வழக்கின் தீர்ப்பானது அந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கின் உண்மைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அது பிரிவு 43D5 மீதான அரசியலமைப்பு வரம்பு அல்ல என்றும் குல்ஃபிஷா பாத்திமா அமர்வு அளித்த விளக்கத்தை இந்த அந்த்ராபி வழக்கில் உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதன் விளைவாக நஜீப் தீர்ப்பின் அடிப்படையில் காலித் மற்றும் இமாம் ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் குறுகிய விளக்கத்தை கொண்டு அவர்களுக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்க கூடாது. இது ஊபா சட்டத்தின் அடிப்படையில் பிணை பெறும் உரிமை பற்றியது அல்ல என்றாலும் நீண்ட காலம் விசாரணையின்றி காவலில் இருக்கும் கைதிகளின் பிணை மனுக்களை சாதகமாக பரிசீலிப்பது பற்றியது என்ற அளவில் இது அனைத்து வழக்குகளிலும் கட்டுப்படுத்தும் தன்மையுடன் இருக்குமானால் ஒரு வரவேற்கத்தக்க தலையீடாகும். குறிப்பிடத்தக்க வகையில் ஆந்த்ராபி தீர்ப்பு வந்த அடுத்த நாள் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு மற்றொரு நீதிமன்ற அமர்விடம் பேசும்போது ஊபா சட்டத்தில் உள்ள பிணை வழங்குவதற்கான தடையின் மூலம் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதி என்ற அனுமானம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுகிறது என்றார். துல்லியமாக இந்த நிலைப்பாட்டிற்கு எதிராகத்தான் அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு இணங்க ஆந்த்ராபி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.